Good evening to all. Last class continue class பார்க்க போறோம். ஹெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி. ஃபாரஸ்ட்ரினா வனவியல் அப்படி பேரு. அதுல ஒரு ஹெட்டிங் என்ன பாத்தீங்கன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அக்ரோ ஃபாரஸ்ட்ரினா வேளாண்மை காடுகள். இப்போ வேளாண்மை காடுகளை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள போறோம் இந்த சாப்டர்ல. அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இஸ் an integration of trees, crops and livestock on same plot of land. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வேளாண்மை காடுகள் சொல்லியாச்சுன்னா integration of trees, crops and livestock on the same plot of land அப்படின்னா பயிர்கள் அதாவது மரங்கள் பயிர்கள் மற்றும் கால்நடைகள் மரங்கள் பயிர்கள் மற்றும் கால்நடைகள் ஒரே இடத்தில் வசிப்பது தான் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி வேளாண்மை காடுனா அதுதான். வேளாண்மை காடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா மரங்களாக இருந்தாலும் சரி மரங்கள் பயிர்கள் கால்நடைகள் எல்லாம் வந்து சேம் பிளாட் ஆஃப் லேண்ட் ஒரு லேண்டில் ஒரே இடத்துல வளர்ந்து அதுதான். இந்த மெயின் ஆப்ஜெக்டிவ் இதோடைய மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆப்ஜெக்டிவ் இஸ் அன் இன்டராக்ஷன் அமங் தம். இதில் மெயின் என்ன ஒரு முக்கியமான செயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்நடைகளுக்கும் அந்த மரங்களுக்கும் அந்த கிராப்களுக்கும் மூணுக்கும் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பு இருக்கும். ஒன்று தொடர்பு அந்த தொடர்புகளை பற்றி படிக்கக்கூடிய பகுதி தான் இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அதான் சொல்றாங்க இந்த மெயின் ஆப்ஜெக்டிவ் இஸ் அன் இன்டராக்ஷன் ஆகுதம்னா இந்த மூணுக்கு உள்ள தொடர்பை பற்றி படிக்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்கிராஃபிங்னா ஊடு பயிர் சுயர் இன்டர்கிராஃபிங்னா ஊடு பயிர் அப் டு ஆர் மோர் கிராப்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீ ஸ்ரப்ஸ். ட்ரீனா மரங்கள் ஸ்ரப்ஸ்னா புதர் செடி. இந்த மரங்களும் புதர் செடிகளுக்கு இடையிடையே டு ஆர் மோர் கிராப்ஸ் பயிர்களை பயிரிட்டால் மரங்களுக்கும் புதர் செடிகளுக்கு இடையே ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட பயிர்களை ஊடு பயிர்களாக ஊடு பயிர்னா இப்போ மரம் அங்கே ஒரு மரம் இங்கே ஒரு மரம் இருக்கும் புதர் செடி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும் அதுக்கு ஊட ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட கிராப்ஸை பயிரிட்டோம்னா அவனுடைய ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு கிடைக்கும் அதிகமான ஈல்டு கிடைக்கும். அண்டு ரெடியூசிங் த ஆப்ரேஷன் காஸ்ட்னா செலவினங்கள் குறையும். இப்போ மரங்களுக்கு கூட அதே கூட நம்ம வெவ்வேறு பயிர்களை ஊடுபயிரா நம்ம அதாவது இன்டர்கிராப்பிங்னா அது ஊடு பயிரிட்டோம்னா ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அது மாதிரி செலவு குறையும் தனியாக பயிரத்தை விட. திஸ் இண்டஸ்ட்ரியல் காம்பினேஷன் ஆஃப் agriculture and forestry has varied benefits including increased biodiversity. இந்த மாதிரி ஊடு பயிரிட்டோம்னா ஈல்டு மட்டும் அதிகரிக்கல பயோடைவர்சிட்டி வருங்க அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். பயோடைவர்சிட்டினா உயிர் பன்மம் பேர். உயிர் பன்முனா என்ன உயிரினங்கள் அதிகரிக்கும்ன்றாங்க. உயிரினங்கள் அதிகரிக்கும் அதாவது டிஃப்ரெண்ட் வெரைட்டியும் உருவாகும். ரெடியூஸ்டு எரோசன்னா மண் அரிப்பு தடுக்கப்படும். ஏன்னா ஏற்கனவே மரங்கள் நிறையா இருக்குது புதர் செடின்னு இருக்குது அதுக்கு ஊட வந்து நம்ம வெவ்வேறு கிராப் பயிர்களை வந்து பயிரிட்டோம்னா மண் அரிப்பு தடுக்கப்படும் ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி பயோடைவர்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அடுத்த பேராகிராஃபில் சம் ஆஃப் த மேஜர் ஸ்பீசிஸ் கல்டிவேட்டட் இன் கமர்ஷியல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அதாவது என்ன சொல்கிறாங்க அந்த வேளாண்மை காடுகளில் வணிகத்துக்காக சில தாவரங்களை பயிரிடுறாங்க. அதில் முக்கியமாக கேசுரைனா தாவரம், யூக்கலிப்டஸ், மலைவேம்பு, டீக் அண்டு கடம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரம் எதுக்காக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக வேளாண்மை காடுகளில் பயிரிடுறாங்க. வேளாண்மை காடுகளில் இதெல்லாம் பயிரிடக்கூடிய தாவரங்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க. Trees which are among the 20 species identified as commercial timber. அது மட்டும் கிடையாமல் 20க்கு அதிகமான சிற்றினங்களை வந்து வெட்டு மரங்கள்னா டிம்பர்னா மரங்கள் அதை வந்து வெட்டு மரங்களாகனா அதை வெட்டித்தான் சில மில்லுகள் அதாவது பல இண்டஸ்ட்ரிக்கு வந்து அனுப்புகிறாங்க. அப்போ இந்த மரங்களை தவிர அதாவது
கேசுரைனா, யூக்கலிப்டஸ், மலைவேம்பு, டீ, கடம் இவைகளை தவிர மேலும் ஒரு 20 சிற்றினங்கள் வந்து அங்கே வணிகத்துக்காக வெட்டுமரங்களாக பயன்படுத்துகிறாங்க. தேர் ஆர் கிரேட் இம்பார்ட்டன்ஸ் வுட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். எங்கே அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மர தொழிற்சாலைக்கு அதை அனுப்புகிறாங்க. இவைகளாம் வந்து மர தொழிற்சாலை முக்கியத்துவம் வாய்ந்ததாக. ஏன்னா பேப்பர் பண்ணணும். அதேமாதிரி ஒவ்வொரு வீட்டில் வந்து அங்கே டோர், விண்டோ, ஃபர்னிச்சர் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பயன்பட சொல்கிறாங்க. அதுக்காக மரங்களை பயிர்றாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்டில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் பாருங்க, இட் இஸ் an answer to the problem of soil. என்ன இட் இஸ் ஆன்சர் டு த ப்ராப்ளம் சாய்னா சாயிலுடைய பிரச்சனை வந்து கியூர் ஆகுது. இப்போ நிறையா பயிர்கள் இட்டால் மண் தன்மை வந்து குறையாமல் இருக்கும். அண்டு வாட்டர் கன்சர்வேஷன், நீர் பாதுகாக்கப்படும். நீர் அதாவது நீருடைய அளவு குறையாமல் பாதுகாக்கப்படும். அண்டு ஆல்சோ ஸ்டேபிள் த சாயில். அண்டு ஸ்டேபிள் என்னது, அப்போ நீரளவு பாதுகாக்கப்படும் பொழுது அந்த நீர் வந்து நிலைத்ததாக இருக்கும். மண்ணில் நிலைத்து காணப்படும். சாலினிட்டி அண்டு வாட்டர் டேபிள். ரெடியூஸ் லேண்ட் ஸ்லைடு, மண் சரிவு ஏற்படாது. மண் சரிவு ஏற்படாது. அண்டு வாட்டர் ரன் ஆஃப் ப்ராப்ளம். அதாவது சில காடுகளில் வந்து நீர் வந்து வடிந்து போயிட்டே இருக்கும், வேற லேண்டுக்கு மடிந்து போக முடியாது. அப்போ அதிகமான தாவரங்களை நம்ம ஊண்டி வச்சிட்டோம்னா அந்த நீர் வடியாது, ரன் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மூலமாக இவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஓகேங்களா? மண்ணரிப்பு தடுக்கப்படுது, வாட்டரை வந்து பாதுகாக்கப்படுது. அதே மாதிரி வாட்டரை வந்து வழிந்தோடாது, நிலச்சரிவு ஏற்படாது சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, இந்த நியூட்ரியன் சைக்கிளிங் between species improves and organic matters maintained. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீசிஸ்க்கு இடையே இந்த ஊட்டச்சத்து சைக்கிள் அது வந்து பார்த்தீங்கன்னா மேம்படும்ன்றாங்க. இப்போ 2 தாவரங்கள் இருக்குது. அந்த 2 தாவரங்களுக்கு இடையே ஊட்டச்சத்து சுழற்சி, அதாவது சுழற்சின்றது தான் அந்த சைக்கிள். நியூட்ரியன் சைக்கிள்னா ஊட்ட சுழற்சி வந்து மேம்படும்னா நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, ஆர்கானிக் மேட்டர் இஸ் மெயின்டென்னா கரிம பொருள் பாருங்க, அந்த கரிம பொருளை பராமரிக்கப்படுது. இந்த ட்ரீஸ் ப்ரொவைடு மைக்ரோ கிளைமேட் ஃபார் கிராப்ஸ் அண்ட் மெயின்டைன். அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மரங்கள் பயிர்களுக்கு நுண் காலநிலை கொடுப்பதோடு, மரங்கள் வந்து என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா பெரிய மரங்கள் கீழே தான் சில தாவரங்கள், சின்ன தாவரங்கள் காணும். பெரிய மரங்களுக்கு கீழே சிறிய தாவரங்கள் காணப்படும். அந்த தாவரங்கள் வந்து அந்த பயிர்களுக்கு தேவையான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை பேலன்ஸ் பண்ணி ஒரு சீரான அளவில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் அண்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஈரப்பதத்தையும் சேர்த்துதாங்க. அப்போ வளிமண்டல வெப்பநிலை, அதே மாதிரி ஒப்பு ஈரப்பதத்தை பராமரித்து சிற்றினங்களுக்கு கொடுக்குன்றாங்க. அடுத்து பாருங்க, சூட்டபிள் ஃபார் த ட்ரை லேண்ட் வேர் ரெயின்ஃபால் இஸ் மினிமம். அதாவது வறட்சியான வறண்ட நிலத்தாவரங்கள் பாருங்க, அந்த வறட்சியான நிலங்களில் வந்து குறைவான மழை தான் பெய்யும். அது அந்த தாவரத்துக்கு போதுமானதான். வறண்ட நிலங்கள் சொல்கிறாங்களா, வறண்ட நிலத்தில் என்ன காணப்படும் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி களி காணப்படும். ஓகேங்களா? கற்றாழை காணப்படும். அந்த தாவரங்களுக்கு குறைவான மழை பொழிவு போதும் தான். அதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரை குறைவான மழையளவு காணப்படும், அது வறண்ட நிலங்களுக்கு போதுமானது. ஆகையால் இம்முறை ஒரு சிறந்த மாற்று நில பயன்பாடு முறை. இது வந்து என்னது, இட் இஸ் எ குட் சிஸ்டம் ஃபார் ஆல்டர்னேட் லேண்ட் யூஸ் பேட்டர்ன். இந்த அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த அக்ரோ ஃபாரஸ்ட் வந்து ஒரு நல்ல சிஸ்டம்ன்றாங்க, குட் சிஸ்டம். இதை வச்சு நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம். அதான் குட் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ். இந்த அக்ரோ ஃபாரஸ்ட் வந்து மல்டி பர்பஸ்க்கு பயன்படுது. மல்டி பர்பஸ்னால் பல நோக்கு பயனுடைய மல்டி பர்பஸ் ட்ரீ வெரைட்டிஸ் லைக் அக்கேசியா. இப்போ அந்த அக்கேசியான்னு சொல்லக்கூடிய மரம் வந்து பல பயன்பாடுக்கு பயன்படுது. பல பயன்பாடுடைய அக்கேசியா போன்ற மர வகைகள் எதுக்கு பயன்படுது பார்த்தீங்கன்னா வுட் பல்ப்னா மரக்கூழ் தயாரிக்க பயன்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தோல் பதினிடுதல், டேனிங்
பேப்பர் கேனு தோல் பயிர்கள் பேப்பர்களுக்கு அண்டு ஃபயர்வுட் எரி கட்டையாக இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து அக்ரோஃபாரஸ்ட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் த ஃபாலோவிங் பர்பஸ். இட் கேன் பேஸ் கேஸ் ஃப்ரம் த ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி. எங்கே பயன்படுது? ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரி அப்படி சொல்கிறாங்களா. அப்போ இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வனங்களை விரிவாக்க செய்யணும். ஃபார்ம் ஃபாரஸ்ட்னா நம்ம காடுகளை வந்து அது எக்ஸ்டென்ஷன் ஃபாரஸ்ட், அதாவது ஃபார் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்னா காடுகளை விரிவாக்கணும். மிக்ஸ்டு ஃபாரஸ்ட்னா பார்த்தீங்கன்னா அந்த காடுகள் வந்து கலப்பு காடுகளாகும், பண்ணை காடுகளாகவும் இருக்குது, கலப்பு காடுகள். அதாவது ஃபார்ம் ஃபாரஸ்ட்னா பண்ணை காடுகளாகவும் இருக்கும், அதே மிக்ஸ்டு ஃபாரஸ்ட்னா அதாவது கலப்பு காடுகளாக இருக்கும். செல்டர் ஃபெல்ட்ஸ் இன் லீனியர் ஸ்ட்ரிப் பிளான்டேஷன். லீனியர் ஸ்ட்ரிப் பிளான்டேஷன்னா பாருங்கவே நெடுக்கு துண்டு, அதாவது லீனியர்னா என்னதுன்னா நெடுக்கு துண்டு நிலங்களில், அதாவது தோட்டத்து வளர்ப்பு போன்றவற்றை பயன்படுத்துகிறது. தோட்டத்துக்கு வேண்டியது பயன்படுகிறது சொல்கிறாங்க. அடுத்த கடிங் பாருங்க. நெக்ஸ்ட் கடிங் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீஹேபிடேஷன், அதாவது ரீஹேபிடேஷன் ஆஃப் டிகிரேடட் ஃபாரஸ்ட் அண்ட் ரீக்ரியேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரீக்ரியேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, ஹெட்டிங் வந்து ரீகேபிடேஷன் ஆஃப் டிகிரேடட் ஃபாரஸ்ட் அண்ட் ரீக்ரியேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி. அப்படின்னா நினைவிழந்த வனங்கள், அதாவது நிலை இழந்த வனங்கள், நிலை இழந்த காடுகள் சொல்லலாம், வனங்கள் அல்லது நிலை அதனுடைய உண்மையான நிலையை இழந்து காணப்பட்ட காடுகள். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன செய்ய பாதுகாக்க போகிறோம் பாருங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் வுட் பிளான்ட்ஸ்னா கட்டைத்தன்மை உடைய மரங்களை நம்ம என்ன பாதுகாக்கணும் பாருங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் வுட் பிளான்ட்ஸ் கம்பைன் வித் ஃபாஸ்டியர் இஸ் ரெஃபர்ட் டு சில்வோபாஸ்டர் சிஸ்டம். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்டியர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா புற்கள் இருக்குங்களா, அந்த புற்கள். அப்போ கட்டை தன்மையுடைய தாவரங்களையும் இந்த புற்களையும் சேர்த்து வளர்க்க சொல்கிறாங்க. சேர்த்து ஒன்று இணைத்து வளர்க்கும் முறைக்கு பேர் தான் சில்வோ ஃபாஸ்டியன் பேர். அதோட இணைத்து, அதாவது ஒரு மரத்தையும் ஒரு புற்களையும் சேர்த்து வளர்க்கக்கூடிய முறைக்கு பேர் தான் சில்வோ ஃபாஸ்டர் சிஸ்டம்னு பேர். இது ஒரு டூமர் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த ட்ரீஸ் அண்ட் ஸ்ரப்ஸ், ட்ரீஸ்னா மரங்கள் புதர் செடிகள், மேபி யூஸ்டு பிரைமரி ப்ரொடியூஸ். இந்த மரங்களும் ஸ்ரப்ஸ், மரங்கள்னா பெரிய மரங்கள், ஸ்ரப்ஸ்னா புதர் செடிகள், இது ரெண்டு எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோடர் ஆர் லிவ் ஸ்டாக், கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுது. ஆர் தே மே பி க்ரோன் இன் டிம்பர், அதுக்கு பயன்படுனா டிம்பர் மரக்கட்டையாக பயன்படுது. ஃபியூல் ஊட்ட எரிக்கட்டையாக பயன்படுது. அண்டு ஃப்ரூட்ஸ் கனிகளை கொடுக்குது. டு இம்ப்ரூவ் த சாயில்னா மண்ணுடைய வளத்தை பெருக்குதுன்னு சொல்கிறாங்க. மண்ணுடைய வளத்தை பெருக்கும். அடுத்த கறி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பேங்க். அடுத்தது the system is classified into following categories. ப்ரோட்டீன் பேங்க் சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் பேங்க்னா என்னென்னு பார்ப்போம். ஏன்னா ப்ரோட்டீன் பேங்க்னா புரத வங்கி சொல்லுவாங்க. புரத வங்கி பாருங்க. இன் திஸ் வேரியஸ் மல்டிபர்பஸ் ட்ரீஸ்னா இந்த அதாவது மரங்களை நம்ம எதுக்காக வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பல நோக்கு, அதாவது பல வழிகளில் நமக்கு பயன்படுது மரங்கள். அதான் அது தீவன உற்பத்திக்காக மட்டும் நம்ம தாவரங்களை வளர்க்கல. தாவரங்களை வளர்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பல நன்மைக்கு பயன்படுத்துறாங்க. வேளாண்மை மற்றும் சுற்றுப்புற நிலங்களில் உள்ள புல் மற்றும் எல்லா பழங்களையும் நடவு செய்து வளர்க்கப்படுகிறது. அப்போ எதுக்காக பார்க்குறாங்கன்னா in this various multi-purpose trees are planted and around farm of lands. நிலங்களில் எல்லா இடங்களையும் சுற்றி மரம் நட்டுக்கிறாங்க. The rangelands mainly fodder production. fodderனா உணவுக்காக மட்டும்தான் மரங்களை வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போது இப்போ மரங்கள் வந்து தேவையான ப்ரோட்டீன் கிடைக்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க எக்ஸாம்பிள் அக்கேசியா நிலோட்டிகா சொல்லக்கூடிய தாவரம். அடுத்து அல்பீஜியா லெபக் சொல்லக்கூடிய தாவரம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசாட்டிகேட்டா இண்டிகா சொல்லக்கூடிய மரம், வேம்பு மரத்தை அது பேர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா
இது பாருங்க கிளே ரிசிடியா சிபிஎம். அடுத்து செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா இந்த மாதிரி தாவரங்கள்லாம் வளர்க்குறாங்க. இந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்க. இந்த தாவரங்களை வளர்த்து வச்சுறாங்க. அதுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் சத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்க. எதுக்கு பயன்படுதுன்னா அதை கால்நடைகளுக்கு உணவாக பயன்படுது. அது பாருங்க லைஃபன்ஸ் ஆஃப் ஃபாடர் ட்ரீஸ் அண்டு ஹெச்சஸ். என்ன சொல்லுவாங்க பாருங்கன்னா லைஃபன்ஸ் ஆஃப் ஃபாடர் ட்ரீஸ்னா உயிரி வேலி மற்றும் காப்புணர்வு தீவன மரங்கள். உயிர் வேலினா மற்ற தாவரங்களுக்கு வேலியாக இருக்கக்கூடிய மரங்கள் தான் உயிர் வேலி மரங்கள் சொல்லுவாங்க. கீழே பாருங்க. இந்த வேரியஸ் ஃபாடர் ட்ரீஸ் அண்ட் ஹெட்ஜஸ் ஆர் பிளான்டட் லைவ் ஃபென்ஸ் ஆர் ப்ரொடக்ட் த ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் ஸ்டே அனிமல்ஸ் அண்ட் அதர் பயோட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது ஸ்டே அனிமல்ஸ்னால் அனிமல் அதை பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. இந்த இந்த மரங்களை வந்து வேலியாக போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வெளி விலங்குகள் மற்றும் பிற உயிர்கள் வந்து உயிர்காணிகள் தாக்காமல் இருப்பதற்காக சொத்துக்களை பாதுகாக்க சொல்கிறாங்க இல்லையா, தாக்காமல் இருப்பது பல்வேறு தீவன மரங்கள் மற்றும் காப்பரன்கள் ஆகியவன உயிர் வழியாக பார்க்கப்படுது. அதாவது இதெல்லாம் ஏன் வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து ஒரு அனிமலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேற ஒரு உயிரினங்களாக வந்து தாவரங்களை தாக்காமல் இருப்பதற்காக சில மரங்களை வேலியாக உருவாக்குறாங்க. அதான் அது வேரியஸ் ஃபோடர் ட்ரீஸ், அதாவது உணவுக்கு பயன்படக்கூடிய மரங்கள் மற்றும் ஹெச்சஸ் ஆர் பிளான்டட் வென்ஸ் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் ஸ்டே அனிமல்ஸ் அண்ட் அதர் லைஃப் ஸ்டைல். இல்லை எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளேரிசிடியா சிபிஎம், செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா, எரித்திரைனா சிட்டினம், அக்கேசியா சிட்டினம் இதெல்லாம் வந்து எடுத்துக்காரு. உண்மை கேட்கலாம் இல்லை. அடுத்த ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா சோசியல் ஃபாரஸ்ட்ரி. அடுத்தது சோசியல் ஃபாரஸ்ட்ரி சொல்லப்படுது. சோசியல் ஃபாரஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக காடுகள். அடுத்தது சோசியல் சமூக காடுகள் மக்கள் வளர்க்குறது தான். சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து காடுகளை உருவாக்குறது, அதுதான் சோசியல் ஃபாரஸ்ட்ரி சொல்லப்படுது. பாருங்க, இது வந்து மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய காடுகள். இட் ரெஃபர்ஸ் டு சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு நிலையான மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது வந்து நம்ம வந்து உள்ளூர் மக்களால் சோசியல் பர்சன் என்னது உள்ளூர் லோக்கல் பீப்புள் தான் இதை வந்து வளர்க்குறாங்க. பாருங்கள், சஸ்டைன் மேனேஜ்மெண்ட் ஆஃப், அதாவது சஸ்டைனா நிலையான ஒரு மேனேஜ்மெண்ட் சொல்லலாம். அந்த மரங்களை பாதுகாப்பதற்காக, இல்லைன்னா அதன் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பனை சேகரிக்கிறதுக்காக. பாருங்கள், இட் ரெஃபர்ஸ் டு த சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் பை லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஒரு லோக்கல் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்குறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டுக்கு அருகில் தான் அவங்க குடும்பமாக தங்கியிருப்பாங்க, ஊராக தங்கியிருப்பாங்க. அவங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த காடுகளை வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வித்தியை பாருங்கள், கோல் ஆஃப் கிளைமேட், கார்பன் செக்விஸ்ட்ரேஷன். கார்பன் செக்விஸ்ட்ரேஷன்னா கார்பனை சேகரிக்க. அது மட்டும் கிடையாது, மாற்றங்களை கார்பன் சேகரிப்பு, சில மாற்றங்களை குறைத்தல், அதாவது கிளைமேட் சேஞ்ச், அது வந்து அதை குறைத்தல். சேஞ்சு பாருங்கள், கார்பன் செக்விஸ்ட்ரேஷன் சேகரிக்கிறது, சேஞ்சு மிட்டிகேஷன், அதாவது மைட்டிகேஷன்னா மாற்றங்களை குறைத்தல். அடுத்து டீபொல்யூஷன், அதாவது டீபொல்யூஷன்னா மாசுபாடை நீக்குதல். டீஃபாரஸ்டேஷனா காடுகள் அழிக்கிறாங்களா இல்லையா? ஆமாம், காடழிப்பை வந்து காடழிப்பை தடுத்தல். ரீஃபாரஸ்டேஷன், அதாவது காடுகளை மீட்டெடுத்தல். அப்போ சோசியல் ஃபாரஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்களால் மட்டும் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் அது. உள்ளூர் மக்கள் வந்து காடுகளை உருவாக்கி அவங்களே பாதுகாக்கிறாங்க. எதுக்காக வளர்க்குறாங்க காடுகளை பாதுகாக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பனை சேகரிக்க. அடுத்து சேஞ்சு மைட்டிகேஷன்னா காலநிலை மாற்றத்தை உருவாக்க. அடுத்து பொல்யூஷன் மாசு உண்டாமல் இருக்க. டீஃபாரஸ்டேஷன்னா காடுகளை அழிப்பதை தடுக்க. அடுத்து ஃபாரஸ்ட் ரீஸ்டோரேஷன்னா மீண்டும் காடுகளை உருவாக்க.
and providing indirect employment opportunity for the youth. லோக்கல் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களை வச்சு அந்த காடுகளை பராமரிக்கிறது. காடுகளை பராமரித்து தான் சோசியல் ஃபாரஸ்ட்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த சோசியல் ஃபாரஸ்ட் ரெஃபர்ஸ் டு த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் afforestation on pattern lands with purpose helping the environmental. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, லோக்கலில் படித்த பொறுப்புள்ள மாணவர்களை வைத்து அந்த ஃபாரஸ்ட்டை உருவாக்குறாங்க. எதுக்காக உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திட்டத்தை உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களின் நன்மைக்காக அதே நேரத்தில் அவங்க பங்கு பெறுவதற்காகவும் செயல்படுத்தப்படுகிறது. அரசியல் மற்றும் பொது நிறுவனங்கள் மூலம் காடுகளுக்கு வெளியே மரங்கள் வளர்ப்பது காடுகளின் மீதுள்ள தரத்தை குறைக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் மற்றும் பொது, அதான் பாருங்க, சோசியல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ். Forestry program is done benefit the people, particularly now. Participation of the people. The trees grown outside the forest by government and public organization is reduce the pressure of forest. கவர்மெண்ட்டும் பப்ளிக் பொதுமக்களும் சேர்ந்து ஃபாரஸ்டுடைய இதை குறைக்கிறாங்க. அதாவது மீது உள்ள தாக்கத்தை குறைக்குது, அவங்களுக்கு தாக்கத்தை குறைக்க சொல்கிறாங்க. பொதுவாக சோசியல் ஃபாரஸ்ட் லோக்கல் மக்களை வச்சு தான் உருவாக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு போகணும். அடுத்த பிரகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in order to encourage tree cultivation outside forest. அதாவது காடுகளுக்கு வெளியே மரம் வளர்ப்பதை ஊக்குவிக்கு. இப்போ சோசியல் ஃபாரஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. சோசியல் ஃபாரஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை நேச்சர் ஃபாரஸ்ட் இருக்கும். இந்த நேச்சர் ஃபாரஸ்ட்டில் சப்போஸ் பார்த்தீங்கன்னா மக்களாலையும் பாதிப்பு ஏற்படுது. சில அரசியல்வாதிகள், அதாவது நிறைய பேர் மூலமாக பாதிப்பு ஏற்படுது. அதே நேரத்தில் இயற்கை மூலமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுன்னா இருக்கக்கூடிய மண் அரிக்கப்பட்டு கீழே போயிடுது. இதெல்லாம் தடுப்பதற்காக இந்த ஃபாரஸ்ட்டை சுற்றி நாம் ஒரு கரை மாதிரி உருவாக்குவோம். ஒரு கரைனா ரொம்ப அகலமாக உருவாக்கி அதில் நிறைய மரங்களை நட்டு வைப்போம். அப்போ இதுவும் ஒரு ஃபாரஸ்ட்டாக மாறிடும். இது ஃபாரஸ்ட்டு, இது சோசியல் ஃபாரஸ்ட். அப்போ இதுலேருந்து வரக்கூடிய ஒரு சாயல் இரசனாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் தடுத்து நிறுத்தப்படுது. இங்கே தடுத்து நிறுத்தப்பட்ட இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மரங்களை வளர்த்தா அந்த மரம் வந்துருச்சுன்னா இது இருக்க மண் அரிமானத்தை தடுக்குது. அப்போ இந்த மரங்களை யார் வளர்ப்பான்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் படித்த பசங்களை வச்சு வளர்க்குறது. இல்லை லோக்கல் பீப்புள் படித்த பசங்க எல்லாருக்கும் ஒரு எம்ப்ளாயி, அதாவது ஒரு வேலையை கொடுத்து வளர்க்குறாங்க. இல்லைங்களா? அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க இல்லைங்களா? அப்படி வளர்க்கும் பொழுது இதைத்தான் சோசியல் ஃபாரஸ்ட்ன்றாங்க. சோசியல் ஃபாரஸ்ட் இது ஃபாரஸ்ட். அதை என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, in order to encourage the tree cultivation outside forest outside இந்த tree cultivation in private lands வெளியில் இருக்கக்கூடிய லேண்ட் வச்சுப்பாங்க was implemented in the state of 2007 to 8 to 2011 to 12. என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, காடுகளை வளர்க்கறதுக்காக வெளிமரம் வளர்ப்பதை ஊக்குவிக்க 2007 2008 முதல் 2011 வரை மாநில அரசால் தனியார் நிலங்களில் மர வளர்ப்பு என்ற முறை செயல்பட்டது. அப்போ அரசாங்கம் தான் தனியார் பப்ளிக்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ப்ரைவேட் லேண்ட் சொல்கிறாங்க இல்லையா, ப்ரைவேட் லேண்டில் மரங்களை நடுவதற்கு கவர்மெண்ட் 2007 to 8 அதில் இருந்து 2011 வரை மரங்களை நட சொன்னாங்க. அதுதான் எனது சோசியல் ஃபாரஸ்ட் உருவாச்சு. இட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை கேரிங் அவுட் பிளாக் பிளான்டிங், இன்னர் கிராப் பிளான்டிங் வித் portable trees species like teak, casuarina, atlantis, silver oak, etc. அப்போ அவங்க என்னென்ன மரம் நட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, இது உயிர்ப்பு நடுவு மூலம் விவசாய நிலங்களில் செயல்படும், அதாவது விவசாய நிலங்களில் செயல்முறைப்படுத்துவதோடு கரைகளை நடவு செய்வதற்காக லாபகரமான மர இனங்களை லாபம் இருக்கக்கூடிய மர இனங்களை அந்த கவர்மெண்ட் நடிச்சு
அந்த மரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரையோரம் நட்டப்பட்ட மரங்கள் வந்து என்னென்ன மரம்னா தேக்கு, கேசுரைனா, எயிலாந்தஸ், சில்வர் முதலிய மரங்கள் போன்ற மரங்களை வந்து அங்கே நட்டு வச்சாங்க. அந்த நட்டு மரங்களுக்கு கூட வந்து ஊடு பயிரும் செஞ்சாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, the farming lands by a free supply portable trees planting in the fundsன்றாங்கல்ல, அந்த மரங்கள் இனங்கள் மூலமாக இயற்கை மரங்களை வந்து என்ன சொன்னாங்க, இலவசமாக கொடுத்து தான் நட வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் வந்து நீர்நிலை கரையோர தோட்ட வளர்ப்பு எரிபொருளான முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து நீர்நிலை கரையோர தோட்ட தாவர வளர்ப்பு அப்படின்னா சொல்லுவாங்க. இந்த டேங்க் ஃபாரஸ்ட் பிளான்டேஷன், கரையோரத்தில் வளர்க்கக்கூடிய தாவரங்கள் ஹவின் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபயர்வுட், எரிபொருளாக பயன்படுது. சில லேண்ட் இருக்கும், சரி லேக்கு லேக் வச்சுக்கோங்களேன், லேக் இருக்கலாம், ஒரு பாண்ட் இருக்கலாம், குளங்கள் இருக்கலாம், அதில் ஓரங்களில் வளரக்கூடிய மரங்கள் வந்து இன்றைக்கி எரிபொருளாக பயன்படுது. அது மூலம் நம்மளுக்கு வந்து நிறைய சோர்ஸ் கிடைக்கின்றாங்க. இது தமிழ்நாடு பாருங்கள். இந்த 32 ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் சென்டர்ஸ், இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 32 வரை வன விரிவாக்க மையங்கள், அதாவது ஃபாரஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வன விரிவாக்க மையங்கள் காணப்படுது. இது ஒரு முறை கேட்கலாம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 32 வனத்தை விரிவு செய்யக்கூடிய இது காணப்பட சொல்கிறாங்க. ஓகேங்களா? provide technical support to the tree growing in the rural areas in Tamil Nadu. These centers provide quality tree seedlings. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான சீலிங்ஸ்னால் நாற்றுக்கள் நடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தரமான முட்கள் லைக் தான்னா முட்கள், அதாவது தான்லெஸ்னால் முட்கள் அற்ற கண்டுகள், மூங்கில், அதாவது பேம்போ, கேஸ்ரைனா, டீக், நீம், அதாவது மெல்லியா, டுலிஃபா, அதாவது மீலியா, டியூபியா, ஒட்டு ரக, அதெல்லாம் வந்து காணப்படுது. அடுத்தது ஒட்டு ரக புளி, டாமினன்ட்னா புளி சொல்லுவாங்களே, புளியம்பரம்ன்றாங்க இல்லையா, அது இது வந்து ஒட்டு மர புளி. அடுத்து நெல்லி முதலியவற்றை வழங்கி தனியாக இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருது. அதெல்லாம் வச்சு அந்த ப்ரைவேட் லேண்ட்ஸில் வந்து இவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க அவேர்னஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பை த ட்ரைனிங் கேம்ப்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த ஃபாரஸ்ட்டை உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.